ஆஹ் ஆதவ அர்ஜுனா பேசும்போது விஜய் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சீரியஸா உற்று கேட்டுட்டு இருக்காரு. விஜய் பேசும்போது ஆதவ அர்ஜுனா கைதட்டி ரசிக்கிறாரு. அரசியல் தலைவராகவே தன்னைத்தானே அவர் உணர்ந்துகிட்டாரே தவிர அரசியல் தலைவர் அவர் இன்னும் உருவெடுக்கல அப்படின்னு சொல்றாங்களே சார் சோசியல் மீடியால. இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நானும் அதே தான் சொல்றேன். இது 100% உண்மை இருக்கு. விஜய்க்கு மணிப்பூரை பத்தி என்ன சார் தெரியும்? மணிப்பூர் அண்ணாமலை பேசுனதுக்கு மேல நான் பேசுறதுக்கு அவசியம் கிடையாது. மணிப்பூரை பத்தி ஒண்ணுமே தெரியாம போற போகல கூட்டம் போகல எதையோ சொல்லிட்டு போனா அது ஒரு 100 வருஷ சமாச்சாரம். நேரு காலத்துக்கு முன்னால இருந்து இருக்கு, இங்கிலீஷ்காரன் காலத்துல இருந்து. அதெல்லாம் அதே சமயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பெரிய மகான்லாம் கிடையாது, மகாத்மாலாம் கிடையாது. அவங்களுக்கும் ஆட்சியில அதிகாரம் வேணும்ங்கிற ஒரு இது இருக்கு. டிஎம்கே எம்பிஸுக்கு அவங்களுக்கும் ஆட்சியில் அதிகாரம் வேணும்னு ஆசை இருக்குது. ஆனா மு.க. ஸ்டாலின் எப்ப பார்த்தாலும் மோத போக்க தான் காமிச்சுட்டு இருக்கிறாரு. அவருடைய தந்தையா இருந்திருந்தா இந்நேரம் 22 எம்பிஸா 4 எம்பிஸ் அங்க மினிஸ்டரா இருந்திருப்பான். என்ன உங்களால ஊழல் பண்ண முடியாது? முக்கியமான விஷயத்த நம்ம கணிக்க மறந்துட்டோமா, பார்க்க மறந்துட்டோமா, இல்ல பார்த்துட்டு அதை கடந்து நிறுத்தமா அப்படின்ட்டு தெரியல. அது என்ன அப்படின்னா, கூட்டணி கட்சியுடைய நெருக்கடினாலதான் அந்த அழுத்தத்தினாலதான் திருமாவளவன் இந்த மேடைக்கு வராம போச்சு என்னமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அவரு சொல்லி முடிச்ச அந்த செகண்டே ஆதவ அர்ஜுன் ரொம்ப துள்ளி குதிச்சு கையை தட்டி ஆரவாரம் பண்ணியிருப்பாரு. இதுக்கு ஒரு முழு முகமா இவரு சொல்ல வச்சாரா இல்ல எப்படின்ட்டு தெரியல. அது இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஆதவ அர்ஜுனுடைய குரலாதான் விஜயோட குரல் இருக்கா? அது எப்படி அது? கண்டிப்பா இது 2 பேருமே நீங்க கரெக்டா உங்களுடைய எக்ஸ்பிளனேஷனுக்கு மேல நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே வேண்டாம். அவ்வளவு பர்ஃபெக்டா சொல்றீங்க. 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி தான் அங்க பேசுறீங்க. ஆதவ அர்ஜுனா பேசும்போது விஜய் ரொம்ப சீரியஸா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சீரியஸா அதை உற்று கேட்டுட்டு இருக்காரு. ஆதவ அர்ஜுனா பேசும்போது விஜய் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சீரியஸா உற்று கேட்டுட்டு இருக்காரு. விஜய் பேசும்போது ஆதவ அர்ஜுனா கைதட்டி ரசிக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேரும் கண்டிப்பா இது முன்னால பேசி வச்சிருப்பாங்க. நான் அப்படி பேசுறேன், நீங்க இப்படி பேசுறீங்க, நீங்க இந்த பாயிண்ட் டச் பண்ணிடுங்கன்னு கண்டிப்பா. ஆனா விஜய் விஷயத்த ஒரு நல்ல இது நான் பாக்குறேன். நேற்றுக்கு அந்த ஆடியன்ஸ் பத்தி சொல்லுவோம். ஆடியன்ஸ் பாருங்க, மொத்தமாவே தாவேக்காதுன்னு வந்திருக்கிறவங்க நிறைய பேரு. அதுக்கப்புறமா விடுதலை சிறுத்தைகள், ஆதவ அர்ஜுனானுடைய அனுதாபிகள், அந்த ஆதரவாளர்கள் நிறைய வந்திருந்தாங்க. உண்மையிலேயே விகடன் பத்திரிகையினுடைய நேயர்கள் வாசகர்கள் யாராவது வந்திருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா விஜய் அந்த இடத்துல ரொம்ப பிரமாதமா ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு பொது வெளியில அவர் பேசுறாரு. ரொம்ப நல்லா பேசினாரு. நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டு வந்தாலும் கூட அப்பப்போ ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் அவர் பார்த்து பேசினாரே தவிர எங்க பாஸ் கொடுக்கணும், எங்க கேப் கொடுக்கணும், எங்க கை தட்டுறதுக்கு டைம் கொடுக்கணும், இதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு போனாரு. ரொம்ப பிரமாதமா ரிஹர்ஸ் பண்ணிட்டு பேசினாரு. அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். ஆல் செட் அண்ட் டன் இது ஒரு ப்ரீ எனாக்டட், அதாவது முதலில் ஒத்திகை பார்க்கப்பட்டு பேசப்பட்ட ஒரு சமாச்சாரமா தான் நான் பாக்குறேன். இயல்பாகவே வரல. அது கொஞ்சம் ஸ்கிரிப்டட் மெசேஜ் மாதிரி தான் எனக்கு இருந்தது. நீங்க சொல்றது கரெக்ட். ஓகே சார். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் கேட்கணும். இது நான் சோசியல் மீடியால பார்த்தேன். விஜயோட ஸ்பீச் ஒரு அரசியல் தலைவருக்கான ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஸ்பீச்சா இல்ல. அவர் ஏதோ எழுதி கொடுத்தாங்க, படிச்சு வாசிச்சுட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர டெப்தா அம்பேத்கர் பத்தி அவரு இன்னும் தெரிஞ்சுக்கல. அரசியல் தலைவரா அவர் இன்னும் தெரிஞ்சுக்கல. அரசியல் தலைவராகவே தன்னைத்தானே அவர் உணர்ந்துகிட்டாரே தவிர அரசியல் தலைவர் அவர் இன்னும் உருவெடுக்கல அப்படின்னு சொல்றாங்களே சார் சோசியல் மீடியால. இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நானும் அதே தான் சொல்றேன். இது 100% உண்மை இருக்கு. அதாவது ஒரு அரசியல் தலைவர்னா எவால்வ் ஆகணும். எவால்வ் ஆகுறது அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல்ல எவால்வ் ஆகிட்டு வரணும். அவருடைய பேச்சிலேயே அந்த அரசியல் முதிர்ச்சி, அவருடைய அறிவினுடைய ஆழம், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். ஞானத்தினுடைய ஆழம், ஞானத்தினுடைய விசாலம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியணும். நேத்து அண்ணாமலையினுடைய பேட்டியை கேட்டிருப்பீங்க. எவ்வளவு ஆழமா இருந்ததுன்னு நீங்க சொல்லுங்க. அவர் எவ்வளவு அழகா அந்த தேல்தும்படை பத்தி சொன்னாரு. ஆனந்த் தேல்தும்படையுடைய பிரதர் பத்தி அவரை பத்தி சொன்னாரு. அவர் எப்படி இந்த சமாச்சாரத்தை அவர் டெவலப் பண்ணி போனாருங்கிறத நீங்க சொல்லுங்க. அவருக்கு எவ்வளவு ஆழம் இருந்தது, அவருடைய பேச்சுல எவ்வளவு ஆழம் இருந்தது, எவ்வளவு புள்ளி விவரங்கள் இருந்தன, என்ன ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு அவர் பேசினாரு அப்படிங்கறத நீங்க பாருங்க. விஜய்க்கு மணிப்பூரை பத்தி என்ன சார் தெரியும்? மணிப்பூர் அண்ணாமலை பேசுனதுக்கு மேல நான் பேசுறதுக்கு அவசியம் கிடையாது. மணிப்பூரை பத்தி ஒண்ணுமே தெரியாம போற போகல கூட்டம் போகல எதையோ சொல்லிட்டு போனா அது ஒரு 100 வருஷ சமாச்சாரம்.
நேரு காலத்துக்கு முன்னால இருந்தே இருக்கு, இங்கிலீஷ்காரன் காலத்துல இருந்து. அதெல்லாம் இஃப் யூ வாண்ட் கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் கொடுக்க முடியும், 1/2 மணி நேரம் அதை பத்தி நம்ம பேச முடியும். அதெல்லாம் தேவையே கிடையாது. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எவ்வளவு அநியாயங்கள் நடந்துட்டு இருந்தது, இப்போ எப்படி அதை கண்ட்ரோலுக்கு வந்துட்டு இருக்கு, முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கிறதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம அவர் பாட்டு கூட்டம் போல பேசிட்டு இருக்காரு. அதாவது பிளேயிங் டு த கேலரி அப்படிம்பாங்க. பிளேயிங் டு த கேலரின்னா என்ன தெரியுமா, கைத்தட்டு வாங்கறதுக்காக பண்ணணுமே அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பேசுவோம். நம்ம பேசுறது இல்ல, தலைவர்கள் பேசுவாங்க. அந்த மாதிரி கைத்தட்டு வாங்கறதுக்கான சமாச்சாரமாகத்தான் மணிப்பூரை உபயோகப்படுத்தினாரே தவிர, உண்மையிலேயே மணிப்பூரை பத்தி அவருக்கு ஒரு ஆழ்ந்த ஞானம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. காங்கிரஸ் கட்சி அதுதான் ப்ராப்ளம். காங்கிரஸ் கட்சியில நிறைய தலைவர்களுக்கு தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல விவாதங்கள்ல பேசுற நிறைய பேருக்கு மணிப்பூரை பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதே மாதிரி சார், பொதுவா எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலுமே, எந்த ஒரு சம்பவம் நடந்தாலுமே பாஜகவுடைய உள்ளடி வேலைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து விசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஒரு விரிசல் ஏற்பட்டதுக்கு காரணம் பாஜகவுடைய உள்ளடி வேலைகள் இருக்குமா சார்? அப்போ பாருங்க, ஐயோ ரொம்ப சீரியஸ் கேள்வி கேட்டுட்டீங்க நீங்க. அதாவது ஆட்சியியல் விட்டுடுங்க, அரசியல் மட்டும் பேசுவோம். இப்போ 2026 மக்களவை தேர்தலில் ஜெயிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இவங்க என்ன பண்ணணும்? டிஎம்கே கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை உடைக்கணும். டிஎம்கே கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் காங்கிரஸை வெளியில அனுப்பணும். காங்கிரஸை வெளியில அனுப்புறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி டிஎம்கேக்கு முழுக்க முழுக்க பிரஷர் போடும், எழுதி வச்சுக்கோங்க. அதே சமயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு பெரிய மகான்லாம் கிடையாது, மகாத்மாலாம் கிடையாது. அவங்களுக்கும் ஆட்சியில அதிகாரம் வேணும்ங்கிற ஒரு இது இருக்கு. ஓகே, 22 எம்பிஸ் டிஎம்கே எம்பிஸ், அவங்களுக்கும் ஆட்சியில் அதிகாரம் வேணும்னு ஆசை இருக்குது. ஆனா மு.க. ஸ்டாலின் எப்ப பார்த்தாலும் மோத போக்கத்தான் காமிச்சுட்டு இருக்கிறாரு. அவருடைய தந்தையா இருந்திருந்தா இந்நேரம் 22 எம்பிஸ் 4 எம்பிஸ் அங்க மினிஸ்டரா இருந்திருப்பான். என்ன உங்களால ஊழல் பண்ண முடியாது? நரேந்திர மோடி வந்து யாரையும் ஊழல் பண்ண விட மாட்டார். அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அட்லீஸ்ட் நான் ஒரு மந்திரி, மத்திய மந்திரின்னு சொல்லிக்க முடியும் இல்லையா? காலர் உயர்த்தி பேச முடியும் இல்லையா? அந்த ஒரு அங்கீகாரத்துக்கு 22 டிஎம்கே எம்பிக்கள் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா அது வந்து எந்த விதமான இதுவுமே இல்லை, முன்னேற்றமும் இல்லை. இன்னைக்கு ஆயிடும் நாளைக்கு ஆயிடும் நினைச்சிட்டு இருக்காங்க. சில பேர் சொன்னாங்க கன்னிமொழி கூட இந்த ட்ரிப் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஒண்ணுமே நடக்கல. இவ்வளவுக்கும் அவருக்கு வந்து 240 தான் வந்தது. சந்திரபாபு நாயுடு உடனே உள்ள வந்தாரு, நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க, நிதிஷ்குமார் நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டாரு. உடனே அது வந்து செட் ஆகி போச்சு. கடைசியில டிஎம்கே வந்து செப்பரேட்டா உட்கார வேண்டியது. 15 வருஷம் வெறும் எம்பியா இருந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ இதேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இருக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னைக்கு வந்து ஆன்டி பிஜேபியா இருக்கலாம், நாளைக்கு அவங்களுக்கு பிஜேபி கூட போறதுக்கான ஆசை இன்னைக்கு கூட இருக்கு. அவங்களுக்கு அந்த ஆசை நிறைவேறுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதனால பாஜக மறைமுகமாக விடுதலை சிறுத்தைகள் மேல ஏதாவது பிரஷர் பண்றாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதுக்கும் இந்த ஈடியினுடைய நடந்தது இல்லையா, 12 கோடி ரூபாய் எவ்வளவோ எடுத்தாங்க இல்லையா, ஆதவ் அர்ஜுனா வீட்டுல 12 கோடி ரூபாய் இப்போ ரீசென்ட்லி பிடிச்சாங்கல்ல, அதுக்கு இதுதான் இது சம்மந்தம் கிடையாது. அதாவது இந்த இடி எல்லாம் மிரட்டி எல்லாம் ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஆனா அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, டிஎம்கேனுடைய கூட்டணி ஏக்தம் பர்ஃபெக்டா இருக்கு, இரும்பு கோட்டை மாதிரி இருக்கு, அதை கொஞ்சம் சலசலக்க வைக்கணும், கலகலக்க வைக்கணும், அதை உடைக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து வாக்குகள் சிதறும். அண்ணாமலை பேசுறத கூட நீங்க பாருங்க, உங்க டவுட் உறுதியாயிடும், உங்களுடைய சந்தேகம் உறுதியாயிடும். அண்ணாமலை 2023 செப்டம்பர்லயே சொல்லிட்டாரு, 2026 கூட்டணி அரசுதான் அப்படின்னுட்டு. எப்படி சார் சொன்னாரு? அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவங்க ஒரு கரெக்ட் பிளான்ல போயிட்டு இருக்கிறாங்க, டிஎம்கே கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னுட்டு. ஏடிஎம்கேனால உடைக்க முடியல, விஜயனால கூட உடைக்க முடியல, இப்போ வேற யாரும் உடைக்க முடியும்னு சொல்லுங்க. அதனால இது ஐடி, இடி, என்ஐஏ, தேசிய புலனாய்வு மையம், போதைப் பொருள் தடுப்பு அமைப்பு, இதெல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் பண்ண போறது இல்லை. இவங்களுக்குள்ளேயே சில சலசலப்புகள் வந்து இவங்களாவே பிரிஞ்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுல பாஜகவுக்கு எந்த ரோலும் கிடையாது. பாஜகவுடைய கை
இதுல இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏடிஎம்கே தான் கடைசியில இந்த மொத்த விவகாரத்தையும் ஏமாந்து போய் நிக்க போற ஒரு கட்சி. ஏன் அப்படின்னா ஏடிஎம்கே வந்து கடைசி சாய்ஸ் தான் அவங்களுக்கு. அதாவது விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே 2வது சாய்ஸ். முதல் சாய்ஸ் விஜயா தான் இருக்கும். ஆனா விஜய் கிட்ட போறதுலயும் குழப்பம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா விஜயனுடைய தலைமை. அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க எங்களுடைய தலைமையில தான் கூட்டணி மையம் அப்படின்ட்டாங்க. அதுக்கு வந்து இவர் ஒத்துக்கலாம், யாரு திருமாவளவன் ஒத்துக்கலாம். ஏன்னா அவங்க 30 சீட் கொடுப்பாங்க. ஏன்னா விஜய் கட்சிக்கு 234 வேட்பாளர்கள் கிடைக்க மாட்டாங்க. 30-40 இடங்கள் அவங்க கேட்டாங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க. ஆனா அதே சமயம் அவங்களோட வாக்கு மாற்றமும் நடக்கும். அந்த சைட்ல இருந்து வாக்கு மாற்றம் விசிகாவுக்கு நடக்கும். காங்கிரஸ் கட்சியும் அதே மாதிரிதான். இப்போ இவங்க வந்து 40 சீட் கொடுத்து 25 இடத்துல ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அடுத்தது அவங்க வந்து 80 சீட்டு கேட்பாங்க. அதுக்கு விஜய் தயாரா இருப்பாரு. சோனியா காந்தி அதை ஒத்துக்குங்க அப்படின்னு அவங்கள ஒத்துக்க வைப்பாங்க விஜய. அதனால இன் ஆல் ப்ராபபிலிட்டி 2026 விஜய் கூட்டணியில விஜயுடைய தலைமையில் இருக்கும் கூட்டணியில விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரசும் போய்விடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா காலம் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு கணிப்பு தான் சொல்ல முடியும். என்னுடைய கணிப்பு உண்மையாகவும் ஆகலாம், பொய்யாகவும் ஆகலாம். அதே மாதிரி இன்னொரு அப்படியே ஆப்போசிட் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு அரசியல் யுத்தமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த அரசியல் யுத்தத்துல தூரமா நின்று வேடிக்கை பார்க்கறது நாம் தமிழர் கட்சி தான் மட்டும்தானோ? நாம் தமிழர் பத்தி ஞாபகமே இல்லை, மறந்தே போயிட்டேன். நாம் தமிழருக்கு கட்சி எப்படின்னு கேட்டா சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி. அவருக்கு ரொம்ப ஆசையா இருந்தது எப்படியோ கூட்டு சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு. அதுக்குள்ள மாதிரி அகழி முதல்ல இதெல்லாம் வெளியில வரணும். அதே மாதிரி அவரு இந்த இதுல பேசும்போது சில பேர் நம்மளை வந்து ரொம்ப பயமுறுத்துறாங்க தம்பி அப்படிங்கலாம் சொல்றாங்க அப்படின்ட்டு அவரு வந்து இவரை பத்தி பேசி அவரை பத்தி பேசி ரொம்ப ரசாபாசமா ஆகி போனதுக்கு அப்புறமா வேண்டாம்ப்பா இந்த பழம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினைக்கிறாரு. இத கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் முன்னாலே நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து ஒரு மெர்க்யூரியல் லீடர். அவர் இன்னைக்கு என்ன பேசுறாரு, நாளைக்கு என்ன பேசுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு உங்களை அவருக்கு நமக்கு தெரியாதா அவருக்கு தெரியாதா? யாருக்கு? அதாவது இன்னைக்கு என்ன பேசுவார் நாளைக்கு என்ன பேசுவார்னு நமக்கு தெரியாதா அவருக்கு தெரியாதா? அவருக்கே தெரியாது. நம்மளுக்கும் தெரியாதுன்னு வச்சுக்கலாமே. அவரு திடீர்னு யாரை எப்படி எடுத்தறிஞ்சு பேசுவார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. தமிழ் தேசியம் அப்படிம்பாரு, அதே மாதிரி திராவிடம் கிடையாது அப்படிம்பாரு. அதாவது ஒரு கட்சி அப்படின்னு சொன்னா பாருங்க, நிறைய பேர் வெளியே போறதுக்கான காரணம் கூட விஜய் தான். அந்த ஒரு காரணத்துல அந்த ஒரு ரீசன்னால தான் அவர் ரொம்ப மனம் நொந்து போயிருக்காரு, உடஞ்சு போயிருக்காரு. கட்சி இனிமே கட்டுக்கோப்பா வச்சுக்க முடியுமா அப்படின்னு கூட பாருங்க. நேற்றுக்கு ரங்கநாத் பாண்டேனுடைய அந்த 2 பார்ட் சர்வேல 2வது சர்வேல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பவர்கள் 5% நாங்கள் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. 3029 பேர்ல 5% வாக்களிப்போம் சொல்லிருக்காங்க. இன்னைக்கும் அவர் மேல அனுதாபிகள் இருக்காங்க, இல்லாம இல்லை. ஆனா இதெல்லாம் வந்து இவர் தூரத்துல இருந்து வேடிக்கை பாக்குறாரே தவிர, அதாவது ஆடுகள் சண்டை போட்டுச்சுன்னா ஓநாய்க்கு லாபம். ஏன்னு கேட்டா ஏதாவது ஒண்ணு இதாயிடும், கொஞ்சம் வீக் ஆயிடும், உடனே அதை போட்டு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு அது பார்க்கும். ஆனா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுனால, அதாவது விஜய் திருமாவளவனும் டிஎம்கேயும் இல்ல டிஎம்கேயும் இவரும் ஏடிஎம்கேயும் சண்டை போட்டுக்கிறதுனால நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் எந்த பாதிப்பும் கிடையாது, எந்த லாபமும் கிடையாது. அதே சமயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. நான் ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கு நஷ்டம் கிடையாதுன்னு சொல்றேன் தெரியுமா? திருப்பியும் நேத்திக்கு ரங்கநாத் பாண்டே கொடுத்த அந்த சர்வேல ரொம்ப கிளியரா சொல்லிருக்காரு. 18-19% பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த வாக்குகள் திருமாவளவன் ஆகட்டும், யாராகட்டும், யாரு வந்தாலும் போனாலும் சரி நாங்க அங்கதான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இந்த கூட்டணி குழப்பங்கள்னால பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த குறையும் எந்த நஷ்டமும் கிடையாது. பட் அட் த சேம் டைம் 3 பிரிஞ்சு போச்சுன்னு சொன்னா ஏடிஎம்கே டிஎம்கே 2 விழுந்து போயிடும்.
ஏடிஎம்கே 21% வந்துடும், டிஎம்கே கிட்டத்தட்ட 21%, 22% வந்துடும். விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், விஜய் 3 பேரும் சேர்ந்து கூட்டணி நியமிச்சாலும் கூட 20%க்கு மேல தாண்டாது. இதனுடைய லாபத்தை பாரதிய ஜனதா கட்சி அனுபவிக்கும். அதைத்தான் இதை முன்கூட்டியே யோசிச்சு 2023 செப்டம்பர்லயே அண்ணாமலை சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இவ்வளவு ஆழமாவும் விசிகா பத்தியும், நாம் தமிழர் பத்தியும், பாஜக பத்தியும், அதிமுக பத்தியும், திமுக பத்தியும் இவ்வளவு ஆழமா, இவ்வளவு டெப்தா நம்முடைய நேரலுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு தகவல்களை சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.